பார்க்க போகிறது வெந்தயக்கீரை அவல் வடை. அதுக்கு தேவையான பொருட்கள்: வெந்தயக்கீரை, பச்சை மிளகாய், அவல், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, எண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல அவலை நம்ம நல்லா கழுவிட்டு 3-4 வாட்டி கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும். ஸோ ஊற வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறிடும். ஸோ இதுதான் நம்மளுக்கு நல்லா பேஸாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் எண்ணெய் போட்டு ஒரு பக்கம் வச்சிடலாம் சிம்மில். ஸோ ஒரு நிமிஷம் கடாய் சூடாகட்டும். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதில் எண்ணெய் போட்டுக்கலாம். முதல்ல எண்ணெய் போட்டுட்டு இது கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். ஸோ இப்போ இந்த பவுலில் நம்ம தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அவல் முதல்ல இதில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அவல் எடுத்தாச்சு. இதோட நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதே மாதிரி வெந்தயக்கீரை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது இதில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி, ஸோ கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் இந்த மாதிரி பீஸ் பண்ணி போடுங்க. ஸோ இதோட இப்போ அவல் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் பேஸ் பிடிக்கிறதுக்கு கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் இதோட அரிசி மாவு, ஸோ இதுக்கு தேவையான சால்ட், ஸோ இதப்போ நல்லா பிசைஞ்சு விடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சிக்கலாம். வெந்தயக்கீரை டைஜஷனுக்கு நல்லது ரொம்ப. ஸோ கீரையை நம்ம கீரை குழம்புன்னு பண்ணால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வடையை பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். கீரை நம்ம வேக வைக்கக்கூடாதுங்க, பச்சையாகவே போடலாம், வேக வச்சு போட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி இதை பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே. வெங்காயம், பச்சை மிளகாய், கீரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது வடையை தட்டிடலாம். ஸோ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. கொஞ்சம் நம்ம போட்டு பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வடையை தட்டிடலாம். ஸோ கையில் கொஞ்சம் தண்ணியாக இது பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி உருண்டை எடுத்துகிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் போடுங்க. சிம்மில் வச்சுக்கலாம் முதல்ல. இந்த மாதிரி உருண்டையாக பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா வடை ஷேப்பில் போட்டுக்கலாம். கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணோன்னா நல்லா உள்ளேயும் வெந்துடும்.
இது வரைக்கும் போட்டிருக்கோம் நம்ம. இது சிம்லேயே வேக வச்சிடலாம். வெந்தயக்கீரை போடுற மாதிரி நீங்கள் மணத்தக்காளி கீரை போட்டுக்கலாம். வேறு ஏதாவது கீரைனாலும் நீங்கள் நல்லா இதில் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வடையை சுட்டு கொடுத்துடலாம் பசங்களுக்கு. அவல் நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். பேச்சுலர்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸிங்க இது. சண்டேஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை அவசரத்துக்கு நீங்கள் டக்குன்னு முடிக்கும். கடலைப்பருப்பு ஊற வச்சு அரைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் வேலை கிடையாது. இதில் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான டிஷ் கூடங்க இது. ஸோ இப்போ பாருங்கள் நல்லா சிகப்பாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் வந்தாலே உள்ளே வந்துடுச்சு. இது இன்ஸ்டன்ட் வடை மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாங்க. நீங்கள் அரைக்கணும் எல்லாம் கிடையாதுங்க. பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. மணத்தக்காளி கீரை தில் அன்னிட்டு ஒரு கீரை கிடைக்கும். அது கூட நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வெந்தயக்கீரை அவுல் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.